गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. त्रिभुवन कलश पूर्ण कुंभम द्विविध मदगज गजेंद्र सिंहम अद्वैत सिद्धांत कारिणम श्री शंकराचार्याम भजे. மூன்று உலகங்களுக்கும் நெறிவு தரும் பூரண கும்பம் போன்றவரும் அஞ்ஞான என்னும் ஞானைகளை சிம்மம் போல அளிப்பவரும் அத்வைத்த சித்தாந்தத்தை நிலைநாட்டியவருமான ஆதிசங்கராச்சாரியாரை நான் வணங்குகின்றேன். உலக நலனுக்காக ஒவ்வொரு யுகத்திலும் மகாவிஷ்ணு வெவ்வேறு அவதாரம் எடுத்து காத்தருளுகிறார். மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மாவிற்கு அவதாரம் எதுவும் கிடையாது. சிவபெருமானும் இது போன்ற அவதாரம் எதுவும் எடுப்பது கிடையாது. என்றாலும் கலியுகத்தில் அவரது அம்சமாக ஞானோபதேசம் செய்வதற்காக சங்கரர் என்னும் திருநாமத்தில் அவதாரம் எடுத்தார். அவர்தான் ஆதிசங்கரர். முந்தைய அவதாரங்களான ராமரும் கிருஷ்ணரும் சத்திரிய குலத்தில் பிறந்து வாளும் வில்லும் எடுத்து போரிட்டு தர்மத்தை நிலைக்க செய்தனர். ஆனால் சங்கரர் அந்தன குடும்பத்தில் பிறந்து அவதரித்து கலியுகத்தில் நிலவிய மோசமான சூழலை தனது அறிவாலும் ஆற்றலாலும் மன தூய்மையாலும் சுத்தம் செய்தார். இன்றைய கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே ஆல்வாய் என்னும் ஊரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் காலடி என்னும் சிற்றூரில் வைகாசி மாதம் வளர்பிறை 5ஆம் நாளன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார். இந்த நட்சத்திரம் சிவனுக்கு உரியது. ஆதிசங்கரின் தந்தையார் சிவகுரு, தாயார் ஆரியாம்பாள். மிகுந்த பக்தியில் திளைத்த அந்தனர் குடும்பம். காலடி கிராமம் பூரணா நதிக்கரையில் அமைந்துள்ள அழகிய கிராமம். சிவகுரு தம்பதியருக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேறு கிடைக்கவில்லை. பெரும் கவலையடைந்த அவர்கள் குழந்தை வேண்டி திருச்சூர் வடக்குநாதர் கோயிலில் 48 நாட்கள் விரதம் இருந்து இறைவனுக்கு வழிபாடு செய்தனர். இந்த விரதத்திற்கு பலனும் கிடைத்தது. தம்பதியரின் கனவில் தோன்றிய கடவுள், நீண்ட ஆயுளை உடைய நிறைய குழந்தைகள் வேண்டுமா அல்லது சகல ஞானமும் கொண்ட குறுகிய ஆயுளை உடைய ஒரே ஒரு குழந்தை வேண்டுமா என்று கேட்டார். அவர்கள் யோசித்து குறுகிய ஆயுளாக இருந்தாலும் பரவாயில்லை, ஞானமுள்ள குழந்தையே வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அப்படித்தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆரியாம்பாள். சிவபெருமானின் அருளால் குழந்தை பிறந்ததால் அவரது பெயரான சங்கரன் என்ற பெயரையே அக்குழந்தைக்கு சூட்டப்பட்டது. வடமொழியில் சம என்றால் சுகம், சுகம் என்று பொருள். கரோதி என்றால் கொடுப்பவன் என்று அர்த்தம். சங்கரன் என்றால் சுகத்தை அளிப்பவன் என்பதே அர்த்தம். அத்துடன் தீமைகளை அளிப்பவன், உயர் நன்மைகள் செய்பவன் என்றும் அதற்கு பொருள் உண்டு. அந்த குழந்தையிடம் மற்றொரு அதிசயத்தக்க அம்சங்கள் இருந்தது. அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. மான், பரசு, சூலம், கபாலம் ஆகியவை அக்குழந்தையின் கை கால்களில் ரேகைகளாக இருந்தன. 3வது வயதிலேயே அவனுக்கு அக்ஷராபியாசம் செய்தார்கள். அதாவது படிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுத்தார்கள். உடனே அவன் பெரிய பெரிய சாஸ்திரங்களையும் தானாக படித்து ஆழமான மனப்பாடமும் செய்து கொண்டு விட்டான். வெறுமனை மனப்பாடம் மட்டும் செய்து கொள்ளவில்லை, அவற்றின் கருத்தைகளையும் தெளிவாக புரிந்து கொண்டே மனப்பாடம் செய்தார். சங்கரருக்கு 4 வயதான போது அவரது தந்தையார் சிவகுரு மண்ணுலகை விட்டு நீங்கினார். சங்கரருக்கு 5 வயதானதும் அவரது அன்னை ஆரியாம்பாள் உபநயனம் செய்து வைத்தாள். பூணல் போட்டுக்கொண்டால் வீட்டை விட்டு வெளியேறி குருவிடம் கல்வி கற்க வேண்டும் என்பது வழக்கம். இதனை குருகுல வாசம் என்பார்கள். இவ்வாறு பூணல் போட்ட பிறகு குருகுல வாசம் செய்த வேதம் கற்பவன் பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுவான். பணிவு இருந்தால்தான் படிப்பு பயன் தரும். அகம்பாவம் இல்லாமல் இருப்பதற்கென்றி பிரம்மச்சாரி தினமும் வீடு வீடாக சென்று பிச்சை வாங்கி வர சொல்வார் குரு. பிச்சை எடுக்க வேண்டியது பிரம்மச்சாரியின் கட்டாய கடமை என்பதால் சங்கரரும் தினமும் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வந்தார். ஒரு நாள் நம்பவே முடியாத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அன்று துவாதசி. பிச்சை கேட்டு ஒரு ஏழை பெண்ணின் இல்லம் சென்றார். ஆனால் அந்த பெண்மணியிடமோ பிச்சை கொடுக்க எதுவும் இல்லை. என்ன செய்வது என்று யோசித்தாள். அவள் உண்பதற்காக வைத்திருந்தது ஒரே நெல்லிக்கனி. தனது பசியை பற்றி கூட யோசிக்காமல் அந்த நெல்லிக்கனியை எடுத்து முழு மனதோடு சங்கருக்கு பிச்சையாக வழங்கினாள் அப்பெண். இதை பார்த்த சங்கரர் உள்ளம் நெகிழ்ந்து போனார். செல்வ கடவுளான லட்சுமி தேவியை நினைத்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். அவர் பாடி முடித்ததும் லட்சுமி தேவியின் அருள் பார்வை அந்த ஏழை பெண் மீது விழுந்தது. அவள் வீட்டில் கூரை மீது தங்கத்தாலான நெல்லிக்கனிகள் மலையாக பொழிந்தன. மிகுந்த அறிவு படைத்தவராக விளங்கிய சங்கரர் 3 ஆண்டுகளில் சகல சாஸ்திரங்களையும் காப்பியங்களையும்
காவியங்களையும் வேதங்களையும் கற்று தேர்ந்து விட்டார். இவ்வாறு குருகுலவாசம் முடிந்து வீடு திரும்பிய சங்கரர் தனது அன்னைக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வம் காட்டினார். தந்தை இல்லாத குறை அன்னை சிறிதும் பாதித்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். ஒருமுறை அன்னையார் ஆரியாம்பாள் நோயால் பாதிக்கப்பட்டார். நோய் முற்றி நடக்கவே முடியாத அளவிற்கு சக்தி குறைவு ஏற்பட்டது. எனவே நதியில் நீராட கூட அவரால் முடியாத நிலை. காலடியில் இருக்கும் போதெல்லாம் ஒரு நாள் கூட தவறாமல் அவ்வூரில் ஓடும் புண்ணிய நதியான பூனாவில் ஸ்நானம் செய்வது வழக்கம். அப்புண்ணிய நதியில் நீராட முடியாமல் போனது அன்னியாரின் மனதை வெகுவாக பாதித்தது. இதை அறிந்த சங்கரர் அன்னையின் துயர் தீர்க்க எண்ணினார். வீட்டு அருகில் நதி பாய துவங்கிவிட்டால் அன்னைக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காதே. அடுத்த வினாடியே தன் குல தெய்வமான கிருஷ்ணரையும் நதி தேவதையான கங்காதேவியும் மனமாற துதித்தார் சங்கரர். தன் வீட்டின் கொள்ளை பக்கம் நிலத்தில் காலால் ஒரு கோடு போட்டார். அவ்வளவுதான். அடுத்த கணம் சற்றே தொலைவில் தெற்கு முகமாக ஆர்ப்பாட்டத்துடன் ஓடிக்கொண்டிருந்த பூர்ணா நதி அழகாக வளைந்து சங்கரின் வீட்டுக்கு அருகே பாய்ந்து பின் மீண்டும் வளைந்து சென்றது. எல்லாமே ஒரு சில வினாடிக்குள் நிகழ்ந்து விட்டது. தெய்வ பிறவி அல்லவா சங்கரர்? அதுவரை சாசலம் என்ற பெயர் கொண்ட அந்த கிராமம் சங்கரர் நிலத்தில் வைத்த காலடியின் காரணமாக நதியே தன் பாதையை திருப்பியதால் ஊர் பெயர் காலடி என்று ஆனது. சங்கரருக்கு சுமார் 8 வயது இருக்கும். ஒரு நாள் காலை சங்கரது வீடு தேடி சன்னியாசிகள் சிலர் வந்தனர். ஆன்மீக யாத்திரை செய்து கொண்டிருந்த இவர்கள் பூர்ணா நதியில் புனித நீராடிவிட்டு சங்கரை பற்றி கேள்விப்பட்டு அவரை காண வந்திருந்தனர். இறையவதார குழந்தையை தேடி யோகிகளும் மகான்களும் வருவது அவன் அருள் அல்லவா? ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த உலகில் நடப்பது எல்லாமே மனிதர்களான நாம் ஆசைப்பட்டபடி நடந்து விடாது. இறைவன் இட்ட கட்டளைப்படிதான் நடந்து வருகின்றன. இந்த உடலின் சந்தோஷத்தை நாம் விரும்புகின்றோம். ஆன்மாவின் சந்தோஷத்தை இறைவன் எதிர்பார்க்கின்றான். ஒரு சில நாட்கள் போயின. சங்கரது போக்கில் ஒரு சில மாற்றங்கள் தெரிவது கண்டு திகைத்தார் தாய். எனவே சங்கரருக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்தார். தாயின் செயல்பாடும் நோக்கமும் சங்கர் அறியாதது அல்ல. தாயின் ஆசையை சங்கரர் அறிந்திருந்தாலும் தனது அவதார நோக்கத்தை அதைவிட அதிகமாக உணர்ந்திருந்தார். ஒரு கிரகஸ்தனாக இருந்தால் அதற்கென்று பல கடமைகள் உள்ளன. குடும்பத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும்படி ஆகிவிடும், மீளவே முடியாது. எனவே அதை விடுத்து துருவரத்தை ஏற்று சன்னியாசியாக வாழ்ந்தால் இந்த மக்களுக்கு பல நற்காரியங்களை போதிக்க முடியும், இவர்களின் பாதையை மாற்ற முடியும் என்று தீர்மானித்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் அவசியம் அல்லவா? அரசன் என்றால் மணிமுடி தரித்திருக்க வேண்டும், ஆண்டி என்றால் திருவோடு ஏந்திருக்க வேண்டும், சன்னியாசி என்றால் திருவரம் ஏந்திருக்க வேண்டும். 8 வயது சங்கரரை தன் பணிக்கு பயன்படுத்தி கொண்டார் பரமேஸ்வரர். துருவரத்தை இவர் ஏற்கும் விதமாக அதற்கான ஒரு சூழலையும் கைலைவாசனை சங்கரனை ஏற்படுத்தி கொடுத்தான். ஒன்றே ஒன்று மட்டும் எவரும் மறந்துவிடக்கூடாது. உலகிலேயே தாய் என்கின்ற பந்தத்தை விட பெரியது எதுவுமே இல்லை. ஒரு தாய்க்கு பணிவிடை செய்து வாழ்வதை விட உயர்ந்த தர்மம் கிடையாது. தாய்க்கும் தந்தைக்கும் எவன் ஒருவன் சேவை செய்து வாழ்கின்றானோ அவன் இருக்கின்ற இடம் தேடி நானே வருகின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அருளி இருக்கின்றார். தாயின் அனுமதியோடு சந்நியாசம் பெற வேண்டும் என்பதில் சங்கரர் தெளிவாக இருந்தார். அத்தகைய ஒரு தருணத்திற்காக காத்திருந்தார். இதை இறைவனே அமைத்துக் கொடுத்தார். பூரணா நதியில் ஒரு நாள் நீராடுவதற்கு காலை வேளையில் தாயும் மகனுமாக சென்றார்கள். தாய் கரையில் இருக்க மகனான சங்கரர் முதலில் ஆற்றில் இறங்கினார். அப்போது ஒரு முதலை சங்கரின் காலை பற்றி இழுத்து கொண்டு நீருக்குள் செல்ல முற்பட்டது. அம்மா அம்மா என்கின்ற மிகப்பெரிய அலறல் சங்கரிடம் இருந்து எழுந்தது. கரையில் உட்கார்ந்திருந்த ஆரியம்பாள் அலறியபடி எழுந்தார். என்னடா மகனே, என்னாச்சு? ஏன் அலறுகிறாய்? அம்மா, ஒரு முதலை என் காலை பற்றி தண்ணீருக்குள் இழுக்க முயல்கிறது, எப்படி தப்புவது என்று புரியவில்லை என்றார் சங்கரர். சங்கரா, எப்படியாவது தப்பித்து வந்துவிடு, உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா, கரைக்கு வந்துவிடு என்று அழ ஆரம்பித்து விட்டார் ஆரியம்பாள். அம்மா, முதலை வெகு வலுவாக என்னை பிடித்து கொண்டு விட்டது. இதன் பிடியிலிருந்து மீள்வது சிரமம். இது என்னை விழுங்கிவிட்டால் அது இயல்பான மரணம் இல்லை, துர்மரணம் ஆகிவிடும். துர்மரணத்தால் இறந்தால் பின் நிம்மதி இருக்காது. இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. சொல் மகனே என்றார் ஆரியம்பாள். இப்போது நான் சந்நியாச மந்திரங்களை சொல்லி ஆபத் சந்நியாசம், அதாவது தானாகவே மந்திரங்களை சொல்லி துறவரம் ஏற்றுக்கொள்ளுதல் வாங்கிக் கொள்ள வேண்டும். நீ சம்மதிக்க வேண்டும். சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அது புது பிறவி எடுத்தது போல் ஆகும். அதாவது முன்ஜென்மத்தின் கர்ம வினையால் எனக்கு இப்போது ஏற்படுகின்ற மரணமும் தவிர்க்கப்பட்டுவிடும். துறவரத்தை ஏற்றுக்கொள்ளவா
அப்படி ஏற்றுக்கொண்டால் முதலை தன் பிடியை விட்டுவிடும் என்றார் சங்கரர். பரவாயில்லை மகனே, எப்படியாவது நீ உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்ல ஆபத் சந்நியாச மந்திரங்களை நீரில் இருந்தபடி சங்கரர் சொல்ல முதலை தன் பிடியை விட்டு விலகி ஆற்றுக்குள் மறைந்தது. புது தேஜுடன் கரையேறினார் சங்கரர். சங்கரர் வீட்டை விட்டு வெளியேறும் முன் தன் தாய்க்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தார். நீ உலகத்தை துறக்கின்ற காலம் வரும்போது நான் எந்த மூலையில் இருந்தாலும் ஓடி வந்து ஒரு மகனாக என் கடமையை செய்து விடுவேன் அம்மா, கலங்க வேண்டாம். இதுதான் அந்த தாய்க்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. கேரளாவில் இருந்து தனது நடை பயணத்தை ஆரம்பித்த சங்கரர் ஆன்மீக போதனைகளை கற்று தெரிந்து கொள்வதற்காக சிறந்த குருநாதர் ஒருவரை தேடி பல்வேறு இடங்களுக்கும் பயணித்தார். நர்மதை நதியின் அருகில்தான் அப்படிப்பட்ட யோகி அவருக்காக காத்திருந்தார். இறுதியாக நர்மதை நதிக்கரையில் இருந்த ஓங்காரேஸ்வரர் ஆலயத்தை அடைந்தார். ஓங்காரேஸ்வரர் ஆலயம் 12 ஜோதிர்லிங்க ஆலயங்களில் ஒன்றாகும். புண்ணிய நதியாம் நர்மதை நதி சூழ்ந்திருக்க அதன் நடுவே தீவு போன்று அமைந்துள்ள மலை மீது அக்கோயில் அமைந்துள்ளது. நர்மதை நதியை தாண்டி அந்த பக்கம் சென்றால் கோயில் அமைந்துள்ள மலையின் அடிவாரத்தை அடைய முடியும். கோயிலை சுற்றி ஓடும் நர்மதை நதி ஓம் வடிவில் அமைந்துள்ளதால் அந்த கோயில் ஓங்காரேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அங்குள்ள ஜோதிர்லிங்கம் பானலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. பான என்றால் சிவபெருமான் என்று அர்த்தம். வேதங்களும் புராணங்களும் சிவபெருமானின் சக்தியை உள்ளடக்கி உருவானவையே பானலிங்கம். பானலிங்கத்தை பற்றி புராண கதை ஒன்று உண்டு. தேவலோகத்திலிருந்து தேவர்கள் பூமிக்கு வந்து நர்மதை நதிக்கரையில் கற்களை சிவலிங்கங்களாக ஆராதனை செய்வது உண்டு. அப்போது அவர்கள் நிறைய மந்திரங்கள் ஊதி பூஜித்து விட்டு அந்த சிவலிங்கங்களை நதிக்கரையில் விட்டு செல்வார்கள். அவற்றின் சில பூமியில் புதைந்து போயின, இன்னும் சில நதியில் மூழ்கி போயின. இவ்வாறு நதியில் மூழ்கிய சிவலிங்கங்கள் சில சிவனின் சக்தியை முழுமையாக பெற்றவையாகவும் இருந்தன. காலப்போக்கில் அந்த சிவலிங்கங்களே பானலிங்கங்களாக அழைக்கப்பட்டன. இதனால் தான் நர்மதை நதியில் இருந்து கிடைக்கப்படும் பானலிங்கம் பிற இடங்களில் இருந்து கிடைக்கும் லிங்கங்களை விடவும் அதிக சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. இவ்வாறு பிரசித்தி பெற்ற இந்நதிக்கரையில் அமைந்துள்ள ஓங்காரேஸ்வரர் கோயிலுக்கு செல்ல மலை மீது ஏறும் வழியில் மலையின் அடிவாரத்தில் சிறிய குகை ஒன்று உள்ளது. அங்குதான் தனது குருநாதரை சந்திப்பதற்காக வந்தார் ஆதிசங்கரர். அச்சிறிய குகையில் அவரது குருநாதர் கோவிந்த பாகவத் பாதர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். தான் தேடி வந்த குருநாதர் அவர்தான் என்பதை சற்றென அவரது உள்ளம் உணர்த்திவிட்டது. தொலைவில் இருந்தே அவரை வணங்கினார். அப்போது நர்மதை நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. பெரு வெள்ளம், தண்ணீர் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. நர்மதையின் எழுச்சி வேகம் எல்லை கடந்து சென்றது. இதனை உடனடியாக கட்டுப்படுத்தாவிட்டால் கடுமையான சேதத்தை விளைவித்து விடும் என்ற அபாய சூழல். நர்மதையின் ஆவேசம் அச்சமூட்டுவதாக இருந்தது. இவை அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ஆதிசங்கரர் நதியின் சீற்றத்தை அடக்க நினைத்தார். மெல்ல நதியில் இறங்கினார். தனது கையில் இருந்த கமண்டலத்தில் அதை அடக்கினார். சற்றென்று நதியின் சீற்றம் தணிந்தது. பொங்கி வந்த நதியின் அலைகள் காணாமல் மறைந்து போனது. கடுதவத்தில் இருந்த கோவிந்த பாகவத் பாதர் இந்த நிகழ்ச்சி முழுவதையும் பார்த்தார். அவர் இறைவனின் அருள் பெற்ற தவ யோகி, வேத வித்தகர், அத்வைத தத்துவத்தின் ஆசான். கோவிந்த பகவத் பாதரின் குரு கௌடபாதர். அவரும் ஈடு இணையற்ற ஞானி, பதஞ்சலி முனிவரிடம் பாடம் கற்ற வித்தகர். இத்தகைய பெருமை படித்த கோவிந்த பாகவத் இறைசக்தி படைத்த சங்கரரை பெரும் மகிழ்ச்சியோடு இன்முகம் காட்டி வரவேற்றார். சங்கரரும் அவர் பாதம் பணிந்து வணங்கினார். அவரது வார்த்தைகள் அனைத்தையுமே வேத மந்திரமாக நினைத்தார். அவரை தமது குருநாதராக மனப்பூர்வமாக ஈட்டுக்கொண்டார். சங்கருக்கு காவி உடை அணிந்து அவரை துறவரத்தில் ஆரம்ப நிலைக்கு தயார்படுத்தினார் கோவிந்த பாகவத் பாதர். அந்த குகையிலேயே தங்கியிருந்து ஞானம் மிகுந்த மேல்நிலை ஆன்மீக போதனைகள் சங்கரருக்கு குருவால் போதிக்கப்பட்டது. இந்து தர்ம நெறி, வேதாந்தம், தியானம், தர்மம், சமாதி நிலை போன்ற பல்வேறு உச்சக்கட்ட நிலைகள் அவருக்கு போதிக்கப்பட்டன. பொருள் ஒன்றே, அது பலவாக காட்சியளிக்கிறது என்னும் அத்வைத்த தத்துவத்தின் கருப்பொருளை பற்றி விளக்கமாக கற்றுக் கொடுத்தார். அத்வைத்த தத்துவத்தை நாடு முழுவதும் சென்று பரப்பும்படி ஆதிசங்கரை கேட்டுக்கொண்டார் குருநாதர். இருவரும் பல ஆண்டுகள் அதே குகையிலேயே தங்கி தவம் இருந்தனர். அதன் பிறகு அத்வைத தத்துவத்தை நாடு முழுவதும் பிரசாரம் செய்வதற்காக தமது குருநாதரிடம் விடைபெற்று கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். கோவிந்த பாகவத் ஆணைப்படி அங்கிருந்து நேராக காசிக்கு கிளம்பி செல்ல ஆயத்தமானார் ஆதிசங்கரர்.
அந்த நேரத்தில் அவரது தாயார் மரண தருவாயில் இருந்து கொண்டு சங்கரா என்று அழைத்தது அவரது செவியில் விழுந்தது. தனது யோக சக்தியை பயன்படுத்தி காலடியில் தனது தாயாரின் முன்பாக போய் நின்றார். தனது தாயின் முன்பாக நின்றபடி உருக்கமாக கிருஷ்ணாஷ்டகம் ஏற்றினார். தனது தாயின் இஷ்ட தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. பிதாமகர் பீஷ்மருக்கு அந்திம காலத்தில் கிருஷ்ணர் தோன்றி மோட்சம் அளித்தது போல தனது தாயாருக்கும் அவர் மோட்சத்தை தர வேண்டும் என்று தோன்றியது. சங்கரின் அழைப்புக்கு நாராயணன் செவிமடுத்தார். ஆதிசங்கரை பார்த்து கொண்டே அவரது அன்னையார் இகலோகத்தை துறந்தார். அன்னைக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகளை சரியாக செய்து முடித்தார். பிறகு ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார். அங்கு ரங்கனை தரிசித்த ஆதிசங்கரர் இங்கேயே வசிக்க வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது என்னும் பொருளில் அமைந்த ஸ்தோத்திரம் பாடினார். அங்கிருந்து பண்டரிபுரம் வந்தடைந்தார். பரம்பிரம்ம லிங்க பஜே பாண்டுரங்கா என்று அத்தலத்தை புகழ்ந்து பாடினார். அங்கிருந்து பூரி வந்தார். அங்கு அமைந்துள்ள ஜெகநாதர் திருக்கோவில் திருத்தேர் உற்சவம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த திருத்தேரில் கண்ணனும் ராதையுமாக சங்கருக்கு காட்சியளித்தனர். அடுத்தது காசிக்கு வந்து சேர்ந்தார். வியாசர் அருளிய பிரம்மசூத்திரம், வேதரிஷிகள் அருளிய 10 உபனிஷதங்கள், கண்ணன் அர்ஜுனுக்கு உபதேசித்த கீதை ஆகிய 3 நூல்களுக்கும் ஆதிசங்கரர் உரை இயற்றினார். கங்காஸ்தானமும் காசி விஸ்வநாதர் தர்சனமும் அத்வைத உபதேசமுமாக சங்கருக்கு சில காலம் இனிமையாக சென்றது. இவ்வாறு கங்கை கரையில் அத்வைத ஞானத்தை அனைவருக்கும் போதித்து கொண்டு புனித வாழ்வு நடத்தி வருகையில் ஒரு நாள் ஓர் இளைஞன் ஓடோடி வந்து சங்கர திருவடிகளில் வீழ்ந்து பணிந்து தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி தாண்மையுடன் வேண்டிக் கொண்டார். அவர் பெயர் சனந்தர். சனந்தரை தன் சீடராக சங்கரர் ஏற்றார். அவரும் அவரிடம் மிகுந்த குருபக்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆச்சாரியர் கங்கையில் வடகரையில் சிஷ்யர்களுக்கு வேதாந்த பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆச்சாரியருடைய பணிக்காக சென்றிருந்த சனந்தர் மறுக்கரையில் வந்து நின்றார். பாடத்தை நடத்தி கொண்டிருந்த சங்கரர் அவரை கண்டார். உடனே மறுக்கரையில் உள்ள தம் சீடரை தம் அருகே வருமாறு சைகை காட்டி அழைத்தார். குருவின் கட்டளையை சிரமேற்கொண்டார். குருவருடைய கட்டளையை தவிர வேறு எதுவும் அவருடைய நினைவில் இல்லை. எதிரே கங்கை இருப்பதையும் நினைக்கவில்லை. அதீத ஆழத்தையும் எண்ணவில்லை. கங்கையின் மேலேயே நடந்து வந்து தன் குருவை வணங்கினார். உண்மையில் கங்காதேவி தான் அவரை தாங்கி கொண்டு வந்தாள். கங்கை நீர் மேல் அடி வைத்த போதெல்லாம் கங்காதேவி ஒவ்வொரு தாமரையை மலர செய்ய அந்த தாமரை பாலத்தின் மேலே நடந்து வந்தார். சீடர்கள் அனைவரும் அவரது குரு பக்தியை கொண்டு வியந்தனர். பாகிரதியாகிய இந்த கங்கை பத்மங்களை மலர செய்து உன் பத்ம பாதங்களை தாங்கி நின்னை காத்ததால் இனி நீ பத்மபாதர் என்று அழைக்கப்படுவாய் என்று வாழ்த்தினார். அன்று முதல் சனந்தனர் பத்மபாதர் ஆனார். மேலும் சுரேஸ்வரர், அஸ்தாமலகர், தோடகர் ஆகிய சீடர்கள் ஆதிசங்கரின் சீடர்கள் ஆனார்கள். அத்துடன் இன்னும் பல சீடர்களும் அவரிடம் வேதாந்த பாடம் பயின்றனர். அவர்கள் கிரி என்கின்ற தோடகர் ஆதிசங்கரை துதித்து தோடகாஷ்டகம் இயற்றினார். எனவே அவர் தோடகர் என்று அழைக்க பெற்றார். மாகிஷ்மதி என்னும் நகரில் புகழ்பெற்ற பண்டிதர் மண்டன மிஸ்ராவும் அவரது மனைவி சரசவாணியும் வசித்து வந்தனர். அந்த நகருக்கு வருகை தந்த ஆதிசங்கரர் பண்டிதர் மிஸ்ரா மற்றும் அவரது மனைவியுடன் அத்வைத சித்தாந்தம் பற்றி கடுமையாக வாதம் செய்தார். கடைசியில் அந்த வாதத்தில் சங்கரரே வெற்றி பெற்றார். இதையடுத்து மண்டன மிஸ்ரர் சங்கரின் சீடரானார். அவருக்கு சுரேஸ்வரர் என்ற திருநாமகரணத்தை சூட்டினார். பைரவ பூமியான காசியில் ஆதிசங்கரர் சில காலம் வாழ்ந்து வந்தார். அப்போது ஒரு நாள் ஆதிசங்கரர் புனித கங்கையில் நீராடிவிட்டு தனது சீடருடன் காசி நகரத்தில் குறுக்கலான சந்து ஒன்றில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் புலையன் ஒருவன் நடந்து வந்து கொண்டிருந்தான். பார்ப்பதற்கு மிகவும் அருவருப்பாக இருந்தான். அவன் 4 நாய்களை கயிற்றில் கட்டி பிடித்து கொண்டு வந்தான். அவன் சங்கரருக்கு மிக அருகில் வந்து விட்டான். அதனால் சங்கரர் அவனை விலகி போகுமாறு கூறினார். அவ்வளவுதான். சுவாமி, எதிலிருந்து விலகி போகுமாறு கூறீர்கள்? உணவு உண்பதால் வளரும் கூட்டை அதே போன்று உணவினால் வளர்ந்த மற்றொரு கூட்டை விட்டு விலக சொல்கிறீர்களா? அன்றி இந்த கூட்டுக்குள் இருக்கும் ஞான ஒளியை இன்னொரு கூட்டுக்குள் இருக்கும் ஞான ஒளியை விட்டு விலகி போக சொல்கிறீர்களா? அந்தனரை எதை விட்டு விலகி செல்ல கூறுகிறீர்கள் என்று கேட்டான் அப்புலகில். சிந்தித்து செயல்பட வேண்டிய தத்துவமுள்ள வினாவை இவன் கேட்டுவிட்டான். இவன் கேட்டதில் என்ன தவறு உள்ளது? மந்த புலையனோ பலமாக சிரித்தான். ஐயா, இத்தகைய பேத உணர்வு தங்களை போன்ற ஞானியருக்கு வரலாமா? நான் யார், நீ யார், எல்லாம் பகவான் தானே என்று கேட்டுவிட்டு மேலும் அவன், இருவருமே பிரம்மம் தானே. ஒரு பிரம்மம் இன்னொரு பிரம்மத்தில் இருந்து எப்படி வேறுபட முடியும்? நீயும் கடவுள், நானும் கடவுள், சகலமும் கடவுள். அப்படி இருக்க பேதம் என்பது எவ்வாறு உண்டாகும்? உனக்குள்
உனக்குள் இருக்கும் ஒளியும் எனக்குள் இருக்கும் ஒளியும் ஒன்றுதானே. சூரியன் ஒன்றுதான். அதனுடைய புனிதமான பிம்பம் புனிதமான நதியிலும் விழுகிறது, சேறு நிறைந்த குட்டையிலும் விழுகிறது. அந்த பிம்பங்களிடையே ஏதேனும் பேதம் உண்டா? அதுபோலவே தேகத்தில் வடிவத்திலோ மற்றவற்றிலோ வேறுபாடு தோன்றினாலும் உள்ளே இருக்கும் பொருள் ஒன்றுதானே. ஆனந்தமயமாகிய அறிவுக்கடவுளாகிய அந்த நித்திய பிரம்மம் ஒன்றுதானே. அந்த ஒன்றுதானே இரண்டு உடலுக்குள்ளேயும் இருக்கின்றது. எனவே பிராமணன் என்றும் புலையன் என்றும் வேதம் பார்ப்பது முறையா? பெரிதாக எண்ணுகின்ற இந்த வேறுபாடுகள் எங்கிருந்து வந்தன என்று ஆணித்தரமாக பதில் சொல்ல முடியாது கூறினான். அவன் கூறியவற்றையெல்லாம் செவிசாய்த்து கேட்டார் ஜெகத்குரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அல்லவா? அவன் கூறியவற்றின் உட்பொருளை உணர்ந்தார், அதனை ஏற்றார். கதிரவன் கால் ஊன்றி நிற்கும் அந்த காலை வேளையில் வேத அந்தணர்கள் முன்னிலையில் தம் சீடர்க்கு அருகே விளங்க உலகினர் எல்லாம் மனம் திருத்தி உய்யும்படியாக அந்த புலையனின் திரு பாதங்களில் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் விழுந்து வணங்கினார். அந்த புலையனை வணங்கிய பின் அவரது திருவாயிலொன்று மனிஷா பஞ்சகம் என்ற அருமையான பொருள் சுவைமிக்க 5 ஸ்லோகங்கள் பீரிட்டு கொண்டு எழுந்தன. சங்கரர் சிறிதும் தயக்கமில்லாமல் புலையன் ஒருவனை தன் குருவாக ஏற்று வணங்கினார். ஞானத்தை கொண்டே ஒருவரை மதிக்க வேண்டுமே தவிர பிறந்த குலத்தை கொண்டு அன்று என்று கூறி அதையே தமது கொள்கையை என பிரகடனமும் செய்தார். சண்டாளன் என்ற இடத்தில் சாட்சாத் விஸ்வநாத பெருமான் திவ்ய தரிசனம் தந்து காட்சியளித்தார். 4 நாய்களும் 4 வேதங்களாக திகழ்ந்தன. ஆக நாய்களை கொண்டு வந்த புலையன் காசிதலத்தில் எழுந்தருளியிருக்கும் வேத நாயனாகிய விஸ்வநாதனே ஆவார். தன் ஆன்மீக கருத்துக்களை தேசமெங்கும் பரப்புவதற்காக மகான் ஆதிசங்கரர் எண்ணற்ற யாத்திரை சென்றார். திருவனந்தபுரம் சென்று பத்மநாப பெருமானை வழிபட்டார். கன்னியாகுமரி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், மதுரை, உப்பூர், சிதம்பரம், திருவிடைமருதூர், திருச்சி, திருவானைக்காவல். திருவானைக்காவலில் உறைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் மிகவும் உக்கிரமாக காட்சியளித்தாள். பக்தர்கள் நெருங்கி வணங்க முடியாத நிலை காணப்பட்டது. இதை கேள்விப்பட்ட ஆதிசங்கரர் ஸ்ரீ சங்கர ஸ்வரூபமான திகழும் தாடங்கள் என்று அழைக்கப்படும் 2 தோடுகளை அன்னையின் சந்நிதியில் பிரதிஷ்டை செய்து அன்னையின் உக்கிரத்தை தணித்ததாக கூறப்படுகிறது. திருப்பதி சென்ற அவர் வெங்கடவனை வழிபட்டு அவரது திருப்பாதம் முதல் கேசம் வரையிலான அழகை வர்ணிக்கும் ஸ்ரீ விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் இயற்றினார். கையிலே சென்றபோது சிவபெருமானின் தரிசனம் அவருக்கு கிடைத்தது. அப்போது ஆதிசங்கருக்கு 5 ஸ்படிகலிங்கங்களை சிவன் வழங்கினார். இந்த ஸ்படிகலிங்கத்தின் ஒன்றை நேபாளத்தில் உள்ள பசுபதிநாதத்திலும், முக்திலிங்கம் கேதார்நாதத்திலும், பின்னர் சிதம்பரத்தில் மோட்சலிங்கத்தையும், சிங்கேரியில் போகலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்தார். தமது உலக வாழ்வை நிறைவு செய்ய திருவுள்ளம் கொண்டு 7 மோட்ச தலங்களில் ஒன்றாக விளங்கும் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். ஆதி பராசக்தியான காமாட்சியின் அருள் நகரம் காஞ்சி என கண்டார். அவளது இருப்பிடமான சக்கரத்தை போலவே அந்நகரை மாற்றியமைத்தால் அம்பிகையின் அருள் மேலும் அதிகமாக கிடைக்கும் என்று உணர்ந்தார். காஞ்சியில் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து காமாட்சியின் உக்கிரம் நீங்கி அவளை கருணையின் பாத்திரமாய் திகழ செய்தார். காமாட்சி மீது எல்லையற்ற பக்தி கொண்ட ஆதிசங்கரர் அங்கு காமகோடி பீடம் என்ற மகத்தான சக்தி பீடத்தை அமைத்தார். எஞ்சிய பஞ்சலிங்கமான யோகலிங்கத்தை தனது பீடத்தின் பூஜைக்கென்று வைத்துக் கொண்டார். அத்வைத்த சித்தாந்தங்களை பரப்புவதற்காக தனது 4 பிரதான சீடர்களான பத்மபாதர், சுரேஸ்வராச்சாரியார், தோடகாச்சாரியார், அஸ்தாமலகாச்சாரியார் ஆகியோரை பீடாதிபதிகளாக கொண்டு இந்தியாவின் 4 திசைகளில் சங்கர மடங்களை நிறுவினார் ஆதிசங்கரர். அவை கிழக்கில் ஒடிசா மாநிலம் பூரியில் கோவர்தன பீடம், தெற்கில் கர்நாடக மாநிலத்தில் சிங்கேரி பீடம், மேற்கே குஜராத் மாநிலத்தில் துவாரகா பீடம், வடக்கே உத்தரகாண்டத்தில் ஜோதிர்மட் பீடம் ஆகும். மேலும் தன் சித்தாந்த சந்நியாச வழியை பின்பற்றும் துறவிகளில் தசநாமி சந்நியாசிகள் என்று அழைக்கப்பட்ட 10 பிரிவுகளை உண்டாக்கினார். காஞ்சிபுரம் வருகை தந்த ஜெகத்குரு அங்கு வரதராஜ பெருமானை தரிசித்தார். காஞ்சியில் உள்ள ஏகாம்பரேஸ்வரரை தரிசித்தார். சிவ பஞ்சாட்சர ஸ்துதி பாடினார். காமாட்சி சந்நிதியில் ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபித்தார். சக்கரத்தை சுற்றியுள்ள அமைப்பில் உள்ள வசினி, காமேசி, மேதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி ஆகிய 8 தேவிகளை உடைய ஸ்ரீ சக்கரத்திற்கு அர்ச்சனைகள் செய்தார். அவருக்கு 32 வயது முடிந்து இறைவனுடன் இணையும் நாள் வந்தது.
ஒரு சுபயோக சுபதினத்தில் காஞ்சி காமகோடி பீடத்தில் பீடாதிபதியாக சுரேஸ்வரரை நியமித்தார். வைகாசி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினம் தன் சீடர்களையும் பக்தர்களையும் ஒன்று கூட்டி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்தார். தன் வாழ்நாள் முழுவதும் அருளிய தத்துவங்களை எளிய முறையில் 5 பாடல்களாக சோபான பஞ்சகம் பாடினார். ஈசனிடமிருந்து தான் பெற்ற 5 ஸ்படிகலிங்கங்களில் மீதமிருந்த ஒன்றான மோட்சலிங்கத்தை சிதம்பரத்தில் ஸ்தாபிக்க அனுப்பி வைத்தார். கடைசியாக காமேஸ்வரரையும் காமாட்சியையும் கண்டு இன்புற்று திரிபுர சுந்தரி வேதபாதஸ்தவம் என்ற ஸ்தோத்திரம் பாடினார். காமேஸ்வரருக்குள் காமாட்சி கரைய தானும் ஒளிவடிவாகி அந்த ஜோதியில் மறைந்தார் ஜெகத்குரு ஆதிசங்கரர். ஆனால் ஜெகத்குரு கேதார்நாத்தில் உள்ள குகை ஒன்றுக்குள் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்த போது அங்கேயே பரமபதம் அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது. இமயமலையில் சோஷியில் மடம் ஒன்றை கட்டினார். பத்ரிநாத் ஆலயத்தையும் அவர் கட்டி முடித்த பிறகு கிபி 820ஆம் ஆண்டில் கேதார்நாத் மலை உச்சிக்கு சென்று நிஷ்டையில் அமர்ந்து அப்படியே சிவனோடு ஐக்கியமாகி 2 கலந்து விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆதிசங்கரர் தீர்த்தர், ஆசிரமம், வனம், ஆரியர், கிரி, பர்வதம், சாக்கரம், புரி, பாரதி, சரஸ்வதி ஆகிய பெயர்களை உள்ளடக்கிய அத்வைத வேதாந்த சந்நியாச பரம்பரையை ஏற்படுத்தினார். அத்வைதத்தின் அடிப்படையில் 6 வகையான சமய நெறிகளை ஆதிசங்கரர் அறிமுகப்படுத்தினார். அவை சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் ஆகியவை. இவை முறையே சிவபெருமான், பராசக்தி, முருகப்பெருமான், விநாயகர், சூரிய பகவான் ஆகியோரை முதற் கடவுளாக கொண்டு வழிபட்டு முறைகளை விளக்கும் விதத்தில் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொருவரது பக்தியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எனவேதான் 6 வகை நெறிகளை அறிமுகப்படுத்தி இவற்றின் எந்த கடவுள் உன் மனதை ஈர்க்கின்றதோ அவரையே நீ வணங்கலாம் என்று அத்வைதத்தின் மூலம் இந்து சமயத்தினருக்கு வழிகாட்டினார் ஆதிசங்கரர். அந்த வழிபாட்டு முறைகளை இன்றளவு இந்து சமயத்தை காத்து வருகிறது. பூத உடலுடன் இவர் பூலோகத்தில் நடமாடியது வெறும் 32 ஆண்டுகளே. மிக குறுகிய காலத்தில் மகத்தான சாதனைகள் பல புரிந்து அத்வைத்த சித்தாந்தத்தை நிலைநாட்டிய ஆதிசங்கரின் சரிதம் அற்புதமான ஒன்று. ஆதிசங்கரின் அவதாரம் நிகழவில்லை என்றால் இன்றைக்கு பக்தியும் நாகரிகமும் இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆதிசங்கரர் தன்னுடைய சீடர்களுக்கு எந்த மாதிரி கல்வி, வாழ்க்கை கல்வி எந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாருங்கிறது ஒரு சம்பவம் மூலமாக பார்க்கலாம். ஒரு முறை ஆதிசங்கரர் தன் சீடர்களுடன் யாத்திரை சென்று கொண்டிருந்தார். காடு, மேடு, மலை என்று பலவற்றையும் கடந்து இந்த புனித யாத்திரை நீண்டு கொண்டே போனது. நெடிய இந்த யாத்திரையின் நடுவே அழகான ஒரு கிராமம் வந்தது. அங்கே சந்தை நடந்து கொண்டிருந்தது. வியாபாரிகள் தாங்கள் சுமந்து வந்திருந்த பல பொருட்களை விற்று கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு எவை தேவையோ அவற்றை பார்த்து வாங்கி கொண்டிருந்தார்கள் கிராமவாசிகள். அங்கே பசுமாட்டின் கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி அதன் மறுமுனையை தன் கையில் பிடித்தபடி இழுத்து சென்று கொண்டிருந்தான் கிராமவாசி ஒருவன். ஆதிசங்கரின் கண்களில் இந்த காட்சிப்பட்டது. தனக்குள் புன்னகைத்து கொண்டார். இன்றைக்கு சீடர்களுக்கான பாடம் இவனை வைத்துதான் என்று தனக்குள் தீர்மானித்தவராக பசுவை ஓட்டிக்கொண்டிருப்பவனை பார்த்து சற்று நிற்குமாறு சொன்னார். ஒரு துறவி சொல்கிறாரே என்று அவனும் அப்படியே நின்று சங்கரரை வணங்கினான். கயிற்றை தன் கையில் வெகு ஜாக்கிரதையாக பிடித்து கொண்டிருந்தான். தன் சீடர்களை பார்த்த சங்கரர், இதோ பார்த்தீர்களா, இந்த பசுவையும் இந்த ஆசாமையும் வைத்து உங்களுக்கு நான் சில பாடங்களை போதிக்கப் போகின்றேன். நீங்கள் எல்லாம் தயாரா என்று கேட்டார். சீடர்களும் ஆவலாக தயாரானார்கள். இப்போது நீங்கள் அனைவரும் ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பசு இங்கே உள்ளது. அதன் கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி அதன் மறுமுனையை அந்த ஆசாமி பிடித்து கொண்டிருக்கின்றார். சரியா? ஆமாம், இவன்தான் இந்த பசுவுக்கு சொந்தக்காரன் என்று சீடர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். ஆமாம், இந்த காட்சியை நன்றாக பார்த்துவிட்டு சொல்லுங்கள். யாரை நம்பி யார் இருக்கிறார்கள்? ஆசாமியை நம்பி பசு இருக்கிறதா அல்லது பசுவை நம்பி ஆசாமி இருக்கிறானா? சீடர்கள் அனைவரும் சற்று தயக்கமாக உடனே பதிலளித்தார்கள். இதில் என்ன சந்தேகம் குருதேவா? பசுதான் இந்த மனிதனை நம்பி இருக்கிறது. அவன் கையில் கயிறு இருக்கிறது. இந்த ஆசாமி எங்கே சென்றாலும் பசு அவனை பின்தொடர்ந்து வர வேண்டும். நன்றாகத்தான் சொல்கிறீர்களா? உண்மையை உணர்த்தான் சொல்கிறீர்களா? ஆதிசங்கரர் கேட்டார். இதில் என்ன சந்தேகம்? இங்கே பசு ஒரு அடிமை. மனிதன் அதிகாரம் செலுத்துகின்றான். இவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது பசு. அப்படியா? இப்போது நடக்கின்ற காட்சியையும் பாருங்கள்.
அதன் பின் யாரும் எது கட்டுப்பட்டது என்று சொல்லுங்கள் என்று ஆதிசங்கரர் சொல்லிவிட்டு தன் பையுக்குள் கைவிட்டு கூர்மையான ஒரு கத்தியை எடுத்தார். சீடர்கள் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தார்கள். கத்தியின் உதவி கொண்டு கயிற்றின் மையப்பகுதியை அப்படியே அறுத்து விட்டார். அவ்வளவுதான். மனிதனின் பிடி முற்றிலும் தளர்ந்து போனது. பசு விடுதலையானது. இதுவரை மனிதனின் பிடிக்குள் இருந்த பசுவானது தனக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு தலை தெறிக்க ஓட துவங்கியது. அறுபட்ட துண்டு கயிற்றை கையில் பிடித்து கொண்டிருந்த ஆசாமி அதிர்ந்து போனான். இதுவரை கயிற்றை பிடித்து கொண்டு மாட்டை ஓட்டி வந்த மனிதன் இப்போது மாட்டை பிடிக்க அதன் பின்னால் ஓட ஆரம்பித்தான். ஆதிசங்கர் ஒரு புன்னையுடன் சீடர்களை பார்த்து, இப்போது என்ன நடக்கிறது என்று கவனித்தீர்களா? சொல்லுங்கள். இங்கே பசு தானாக விருப்பப்பட்டு இந்த மனிதனிடம் இருந்தது என்று சொல்கிறீர்களா? சீடர்கள் குழம்பினார்கள். சங்கரர் சொன்னார், இந்த மனிதனை அண்டி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் பசுவுக்கு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. தன் இஷ்டத்துக்கு திரிய வேண்டிய ஒரு பசுவை மனிதன்தான் பிடித்து வைத்து கொண்டு அலைகின்றான். சொல்ல போனால் அவனிடம் இருந்து எப்போது அறுத்து கொண்டு தப்பிப்போம் என்றுதான் பசு ஒவ்வொரு நிமிடமும் யோசித்து கொண்டிருக்கிறது. அந்த நிமிடம் தற்போது வந்துவிட்டது, ஓடியே போய்விட்டது. சீடர்கள் மூலத்தில் ஒரு பிரகாசம். குருநாதர் சொல்ல போகும் விஷயத்தை அறிந்து கொள்ளும் ஆவலுடன் அவரது திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுபோல்தான் மனித மனமும். நம் மனிதனின் மனம் எண்ணற்ற ஆசைகளை, தேவையில்லாத விஷயங்களை, அகங்காரத்தை, இப்படி பலவற்றை சேர்த்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அனைத்தும் வெறும் குப்பை கூளம்தான் என்பதை மனிதன் எந்த காலத்திலும் உணர்வது இல்லை. உண்மையில் பார்த்தோமானால் அந்த குப்பை கூளங்களுக்கு நம் மனதில் தங்கியிருக்க விருப்பம் இல்லை. நாம் தான் அவற்றின் மேல் ஆசையாக இருக்கின்றோம். விடாப்பிடியாக வைத்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமும் என் பிடியில் இருக்கின்றன என்பதில் ஒரு அல்ப சந்தோஷம். இந்த குப்பை கூளங்களை அகற்றி எரிய வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் அவை அனைத்தும் நம் மனதில் இருந்து மறைவதற்கு தயாராக இருக்கின்றன. பசுமாட்டை பிடித்து கொண்டிருப்பவன் எப்படி தன்னை நம்பி பசி இருக்கிறது என்கின்றானோ அதுபோல்தான் எதுவும். கயிறு அறுபட்ட பசு போதுமடா சாமி என்று துள்ளலுடன் ஓடுவதைப் போல நம் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கசகுகளை அறுத்து எரிந்துவிட வேண்டும். அதன் பின் கண்களுக்கு தெரியாமல் பசு எப்படி மறைந்து போனதோ அதுபோல் எல்லாமும் மறைந்து மனம் சுத்தமாகிவிடும், தூய்மை அடைந்துவிடும். அந்த மனம்தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் தேவை என்று சொல்லி முடித்தார் சங்கரர். தேவையில்லாத விஷயங்கள் மனதில் இருந்து மறைந்தாலே அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும். ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.